பாத்திரலாம் நீங்களா நாங்களான்னு பாத்திரலாம் நீங்களா நாங்களான்னு அந்த அமித்ஷா வர்றான் அவன் ஃபுல்லா பொய் தான் சொல்றாரு. ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன்றாரு. பாத்திரலாம் நீங்களா நாங்களான்னு. நேத்து வந்தவனெல்லாம் நான் தான் முதலமைச்சர்ன்றான். ஏதோ கடையில பருப்பி விற்கிற மாதிரி. தொடர்ந்து ஒரு 15 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். நேற்று கூட பொதுக்குழு முடிஞ்ச உடனே ஜூன் 1ஆம் தேதி நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையில் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு நடத்தி அதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை தலைவர் அவர்கள் கொண்டு வரும்போது அங்கே கூடியிருந்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அதில் ஒரு தீர்மானம் என்று சொன்னால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு அற்புதமான ஒரு தீர்மானம். நம்மளுடைய மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க, ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் அன்றைக்கு தீர்மானமாக கொண்டு வந்து அதன் சம்பந்தமாக பல்வேறு கூட்டங்களை நம்ம நடத்தியிருக்கிறோம். நடத்தி ஓரளவுக்கு அது முடிக்கப்பட்டு தலைவர் அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் கட்டளையிட்டு நேற்று அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று நம்மளுடைய கிருஷ்ணகிரியில ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கழக மாவட்டங்கள் 78 மாவட்டங்களிலும் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணையில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே மாபெரும் பொதுக்கூட்டங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை காலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வாக்காளர்களை சந்தித்து உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று அனைவரும் நம்ம ஈடுபட இருக்கிறோம். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சிறப்பாக நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு மாவட்டமாக தான் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் இருக்கிறது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பணிகள் நாளை முதல் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை 45 நாட்கள் பூத்துகளிலும் அத்தனை வீடுகளுக்கும் கழக நிர்வாகிகள் சென்று நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை சாதனைகளும் அவர் இடத்துல எடுத்து சொல்ல வேண்டும். அது சொன்ன பிறகு அவரை நம்மளுடைய கழகத்தில் இணைவதற்கு உங்களுக்கு ஒப்புதல் இருக்கிறதா என்று கேட்டு அதன் பிறகு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம 4 ஆண்டு சாதனைகள் எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் இப்ப பேசும்போதெல்லாம் பேசியிருக்காங்க. 4 ஆண்டு சாதனைகள் பட்டியலிட்டு கூட ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு புத்தகம் கொடுக்க போறோம். அதுல எல்லா தலைவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்கன்னு மொத்தம் பட்டியல் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம்.
அந்த 505 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா இந்தியாவிலேயே நம்மளுடைய முதலமைச்சர் தான் இருப்பாரு. வேற எந்த முதலமைச்சரும் இருக்க மாட்டாரு. இவ்வளவு சாதனைகள் செஞ்சியும் திமுக அரசு ஒன்னும் செய்யல. ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அல்ல, 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. இந்த 10 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்காகட்டும், நடுத்தர மக்களுக்காகட்டும், எந்த மக்களுக்காவது ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நாங்க இன்னைக்கு சொல்றோம் இந்த 4 வருஷத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறோம். சொன்னது மட்டும் இல்லாமல் சொல்லாதது செஞ்சு காட்டிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் அது நம்மளுடைய முதலமைச்சர் தான் இருப்பாரு. காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லல. உண்ணுயிர் காக்கும் 48 தேர்தல் அறிக்கையில சொல்ல. மக்களை தேடி மருத்துவம் தேர்தல் அறிக்கையில சொல்ல. இல்லம் தேடி கல்வி தேர்தல் அறிக்கையில சொல்ல. இப்படி சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா இந்தியாவிலேயே யாரும் செய்யாத திட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்ல ஒரு பத்திரிகையில கூட இன்னைக்கு எழுதி காட்டுறாங்க. நீதிமன்றம் சொல்லுது சிறந்த முதலமைச்சர் என்று சொல்லி. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒருத்தனுக்கும் பிடிக்கல. அது ஒரு 4-5 கட்சி இருக்காங்க, வாய் திறந்தாலே போய். அந்த அமித்ஷா வர்றான், அவன் ஃபுல்லா பொய் தான் சொல்றாரு, ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன்றாரு. அந்த அமித்ஷா பார்த்து கேட்கிற, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொன்னீங்க, ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருக்கீங்களா? சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க சொன்னீங்க சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தலை மீட் வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டையிலும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னீங்க. ஏதாவது 15 ரூபாய் போட்டீங்களா? போடல. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் சொன்னீங்க. அரசு வேலை வாய்ப்பு 11 வருஷம் ஆச்சு. யாருக்காவது ஒரு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? இப்படி எது சொன்னது ஒண்ணு கூட செய்யாத ஒரு பிஜேபியும் ஒரு அதிமுகவும் எது எடுத்தாலும் இங்க வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணவெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறனே தவிர எவனும் வாழ்ந்த வரலாறே இல்லை. அதனால இந்த நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டுல செஞ்சிருக்கிற சாதனைகளை நம்மளுடைய மேயர் எல்லாம் எடுத்து சொன்னாரு, முருகன் எடுத்து சொன்னாரு. யாரு 10 வருஷம் இல்ல 30 வருஷ காலத்துல அதிமுக ஆட்சியில செய்யாத பணிகள் எல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். 1500 கோடி 4 ஆண்டு காலத்தில் 1500 கோடிக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் பணிகள் செஞ்சிருக்கிறோம். இந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 1000 கோடி அறிவிச்சிருக்காங்க. அது சொல்றதுக்கு போனா எது செஞ்சாங்க ஒன்னும் சொல்ல, சும்மா மைக்ல சொல்றாங்கன்னு சொல்றான். பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறோம், சட்டமன்றத்தில் புள்ளி விவரத்தோட பேசி இருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து இருக்கிறோம். இவ்வளவு செஞ்சியும் செய்யலன்னு மக்களிடத்துல சொல்ற பாரு, அதுதான் அவனுடைய பொய்யான பிரச்சாரம். நீங்க 10 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க பட்டியலிட்டு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒண்ணு செஞ்சாங்க, அது என்ன தெரியுமா? மிக்சி, கிரைண்டர், ஃபேன். யார் வீட்டிலாவது ஓடுதான்னு சொன்னா ஒருத்தர் வீட்டுல கூட இல்ல. அது ஒன்னே ஒண்ணு கொடுத்தாங்க, நல்ல திட்டம். நேத்து வந்தவனெல்லாம் நான் தான் முதலமைச்சர் என்றான்.
ஆனா நம்மளுடைய தலைவர் 2006-11 ஒரு கலர் டிவி கொடுத்தாங்க. இப்பவும் எங்க டீ கடையில போனாலும் அந்த கலர் டிவி ஓடுது. எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருதோ அப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கும் யாரும் மறக்க முடியாத திட்டங்களா தான் இருக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் திமுக ஆட்சியில தான் கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில இலவச மின்சாரம் கொடுத்தீங்களா? கொடுக்கல. இப்ப நாங்க வந்த பின்னாடிதான் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். 4 ஆண்டு காலத்துல நீங்க 10 வருஷம் இருந்தீங்க, ஒரு ஏதாவது இலவச மின்சாரம் கொடுத்திருக்கோன்னு யாராவது சொல்லட்டும். அதுவும் போக போக என்ன பண்ணாங்கன்னா 5 ஹெச்பிக்கு 2.5 லட்சம், 7.5 ஹெச்பிக்கு 2.25 லட்சம், 10 ஹெச்பிக்கு 3 லட்சம். அந்த பணத்தையும் வாங்கிட்டு சர்வீஸ் கொடுக்காம ஓடு போன ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னா அது அதிமுக ஆட்சி தான் இருக்கும். விவசாயிகளுக்கு 7,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணோம். அது நம்ம ஆட்சியில தான் பண்ணோம். இன்னைக்கு வாய் கூச்சாம எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னு சொன்னா எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, வீடுதோறும் செல்லுங்கள், நம்மளுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள், அவங்களுடைய அநீதியை எடுத்து சொல்லுங்கள், அப்பதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்புல அனைவரும் ஒன்று திரட்ட வேண்டும் என்றுதான் நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாங்க. இதனை நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு கண்டிப்பாக இந்த 45 நாட்கள் யாரும் ஓயாமல் கண்டிப்பாக நீங்கள் 2031 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கும். ஒருத்தர் கூட ஒரு இது இல்ல. நம்மளே பார்த்து கேட்கிறான். திமுகக்கும் எனக்கு தான் போட்டின்றான் ஒருத்தன். வந்தா களத்துக்கு வந்தா தானே தெரியும் யாருக்கு யார் போட்டின்றது. அங்கே சரியா கூட்டணி இல்ல, நம்ம கூட்டணி பத்தி பேசுறாங்க. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. இங்கிலிருந்து திருட்டுத்தனமா பிளைட் ஏறி போய் அங்க 3 காரு மாறி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. என்ன அந்த திருட்டுத்தனம்? இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி கட்டள அமரும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க ஸ்டாலினுக்கு ராசி இல்ல, அவர் முதலமைச்சரே ஆக மாட்டாரு, அவராரும் வரவே முடியாது, அது முடியாது இது முடியாதுன்னு சொன்னாங்க. 2026 2வது முறை அவர்தான் முதலமைச்சராக வர போறாரு. ஆகவே வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் மீண்டும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இந்த 26 என்பது சர்வசாதாரணமான தேர்தல் அல்ல. ஆகவே கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பணிகளும் சிறப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் கேட்டு இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.